பாசமாக கூடி ரதத்தை நாடி ஒருவருக்கு ஒருவர் துணையாகவும் ஒருவர் ஒரு மீது அன்பு வைத்து பாசத்தோடு அப்பதான் ஒரு இருவர் சென்று ஒரு மனதாக சென்றோம். ஏனால் வெற்றி கிட்டுவது உண்மை. அதனால பாசத்தோடு பார்த்து வச்சு கொண்டுமாகுது. பேரும் புகழும் கீர்த்தியும் கொண்டு வரும். யாரு கூட? என் பிள்ளை கூட, ருத்ரமா கூட. நான் எதுக்கு போனேன்? பிள்ளை ருத்ரமா பிள்ளை எங்க போறேன்? சண்டைக்கு போறேன். ஐயோ சண்டை பயமா இருக்குது. சண்டைக்கு தானே என் பிள்ளைகிட்ட போட்டு கம்பீரமா நிக்கணும். என்ன பட்டம் எடுத்துவோம். சரி உன் பிள்ளை ருத்ரபால் தானே? என்ன வார்த்தையம் நீ கை வாட்டு ஏன்னா துரியாதன மேல ஓட்டிட்டு போனவங்க மாட்டு மாட்டான். அவன் எப்படி ஆளுன்னு உனக்கு தெரியாது. என்ன நாகப்பட்டவன் ஒன்றல்ல இரண்டல்ல 11 அக்ரோனி சேனைக்கு அதிபதி. புள்ளதை அம்மோண்டு கிச்சா பால் ஒழுகுது வாயில அதை இட்டுக்கிட்டு போறாங்க. தெரியாது அப்படி திறமை அப்படியா? அதனால என்னை கூட்டி மகன் தன்னை ஏறினார். என்னை கூட்டி மகன் தன்னை ஏறினார். என்னை கூட்டி மகன் தன்னை ஏறினார். அவன் கூட அனுப்புறிய அது பால் கவச்சு மாறல. நான் போறேன். அங்க வெற்றி கிடைக்குமா இல்ல தோல்வி கிடைக்குமான்னு தெரியல. ஒருவருக்கு இருவர் துணையா நீ போட்டா ஜெயிச்சு வந்துரும் தான் எனக்கு திறமை. ஐயோ நான் ரசம் தானே ஓட்டுவேன். எப்படியா நிமிந்து ஓட்டான் பாப்பா. கொஞ்சம் வளையாத நிமிந்து. என் மூஞ்ச பார்த்தாலும் இருக்கா? உன் புள்ள பாப்பானே? முகத்தை பாப்பானா? கொஞ்சம் பாப்பா என்ன உதைப்பா. என்ன பாப்பா? ஆமா ஆமா. அதனால சரி கூப்பிடு. ஜாயோ ஜாயோ தங்கி போச்சு. நீ தான் கொண்டு காய வச்சு பால் மறக்க வச்சுட்டிய. ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு அடி. இதை ஒன்னாம அழகாடுறோம். பரமன் இருக்கின்றாரு ஒரு பக்கம் அப்பன் ஒரு பக்கம் அம்மை. ஆமா ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதான் மாறி நினைச்சு அவங்க இட்டு போயிட்டு நீ வேலை ஓட்டிட்டு போற வேலை பாரு. நம்ம அங்கதிகான இந்த பேடி அவனுடைய குதிரை இந்த பேடி எப்படி ரசம் ஓட்டுறான்னு பாரு. குதிரை போட்டுற
முண்டா கேளு கேளு தேவடியா முண்டா முண்டையா நீ தேவடியா புண்டா உண்மைடா அதுக்கே உங்க அம்மாடா அதை கட் பண்ணி டிரைவரே அதை கட் பண்ணி போடா கீழே குதிரையை கொண்டாந்து ரகத்துல முன்னால போட்டுடணும் இது பின்னால போட்டுது என்ன காரணம் கேளு ஏங்க ஏமா என்ன நீ பின்னாடி வா போடுடா ஏன்னு கேளு இப்ப மணி 6 ஆகி போச்சா ராத்திரி சாப்பிட்ட சாப்பாடு செஞ்சு போயிடும் ஆனா இப்படி போட்டுனா அது ஓடுற வேகத்துல சாணி சீரி மூஞ்சில் அடிச்சிடும் அதனாலதான் இப்படி போட்டா சாணி இந்த பக்கம் போடும் அது இல்லம்மா இப்போ அதான் கரவேகம் சரவேகம் அப்படி கரவேகம் என்பது முன்னே செல்வது சரவேகம் என்பது பின்னோக்கி செல்வது கரவேகத்தை விட பன்மடங்கு பின்னாடி நோக்கி செலுத்தக்கூடிய திறமை உண்டு பின்னோக்கி சென்றவங்க அதிவிரைவாகத்தானே ஆவகோகளை திருப்பி விடலாம் சொல்றதெல்லாம் சரிதான் பரவாயில்ல அதனால நம்பி ஒரு ஊடு பத்தி எழுதினா எந்த சாக்கடையா முத்தன பலகாக்கிறது ஒரு ஊடு பத்தி எழுதி போச்சுன்னா அது போய் அமைக்கணும் நல்ல தண்ணி தான் கொண்டு போய் அமைக்கணும்னா அது பன்னீர் வேணும்னா எங்க எந்த சாக்கடையா வாரி இது சும்மா சண்டை செய்து நான் தானா நீ ஓட்ட வெடி என் முகத்திலே முடிக்கூடாது அப்ப என் சூத்த பாரு ஐயோ 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 நீ நம்ம முகத்தை முடிக்க மாட்டியா சூத்து நல்லா இருக்கா ஏமா முகத்துல முடிக்கணும் சூத்திலாவது முடிச்சுக்க சூத்த காட்ட காட்ட ஏன் சூத்து பறிச்சு போகுது நீ பண்ணலாம் நீ ராசு போட்டு பாவையா போகும்போது எங்க போற தொங்கறதுக்கு போறோம் நான் சண்டைக்கு போறேன் என்ன கூப்பிட்டு எங்க போறோம் துரியோதனன் சண்டைக்கு போறோம் போறீல்ல அங்க ராஜாக்கெல்லாம் அடிச்சு முத்து வைடூரியம் சொல்லும்படியான அந்த சொல்லும்படியான இந்த முத்து எல்லாம் கொண்டு சண்டை போட்டு மேல கிடக்கும் அது போட்டு அழகு பார்க்கறதுக்கு அவன் என்னையா பட்டு தூரா முத்து கட்டி சுந்தரபாலா நாம் இருவரும் யுத்தத்திற்கு போகக்கூடிய நேரத்தில் செல்லுகிற வேளையிலே என் தங்க ருத்திரி என்னை கைத்தட்டி அழைத்தது முன்னே விட்டு பின்னே அழைக்கிறது நான் எங்க போகிறேன் என்று கேட்டது நான் வடகோடி காலகட்டத்துல துரியோதனாதி கிட்ட சண்டைக்கு போறேன்னா துரியோதனன் சண்டைக்கு போறியே துரியோதன ராஜாக்கள் ஆமா ரமரத்னங்களால் இழைக்கப்பட்ட எல்லாம் தங்க வைடூரி அதை கொண்டு வந்தா என் மரப்பாச்சி கட்டி அழகு பாப்பன்னு என் பாப்பா சொல்லுது அந்த சைன்யத்தினுடைய பலன் என்ன என் பாப்பா இன்னும் கண்ணி கழியில கல்யாணம் பண்ணல வேற ஒன்னும் லவ் பண்ணலையா நானே பண்ணுனா என் பாப்பா அதனால அட ராஜனா இது வாக்கு நல்ல சகுனம் உண்டு இந்த தேசத்தை கிடையாது சீரன நல்வகை எப்போது நாம் ஒரு காரியத்தை முன்னிட்டு செல்கிறோமோ அப்போது ஒரு கண்ணி கழியாத பெண் முன்னே விட்டு பின்னே அழைக்குமா ஆனால் அக்காரியம் வெற்றி அடையும் அப்படி வெற்றி நமக்கு இது இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு நல்ல சகுனம் அப்படியா ஆமா சரி புறப்படு அங்க வந்து இறக்க வந்து விட்டு நீ உட்கார்ந்துரு நான் சண்டை போட்டு வரேன் சண்டை போட்டியா ஆகட்டும் ஐயோ ஐயோ தேடி நீ பாராடா
வேடி என் தாய் வார்த்தை கேளாது கேளாது. தென் வடகோடி காலத்து சண்டை வந்து விட்டேன். ஆமா, சண்டைக்கு வந்த உடனே இந்த துரியோதன சேனைகள் எல்லாம் பார்த்து காடு மலைகள் எல்லாம் ஐயா காணவை என் மனம் அது வரணுது காணவை என் மனம் அது வரணும். இது எங்க மாடு அது போன என்ன புத்திகள் ராஜா போஜா நீ சங்கையில் அமர பங்கம் என்றே என்ன புத்திகள் எதற்காக வந்தோம்? மாடு ஏன் மாடு? நான் போனா போது நின்று சொன்னா நான் எதுக்கு கூட எதுக்குடா வந்தவன்? அது மட்டும் அல்லாது ஓத்தார்களே ஐயா தேடி கூடி மஞ்சள் அப்படின்னாமோ அந்த அவங்களை ஓட்டாது திரும்பி விட்டோமா? யானால் இங்க இருக்காங்க பாரு, அந்த ஆயா காரி துப்போம், பொட்டச்சு காரி துப்போம். யாரு மூஞ்சில? மூஞ்சிலதான் மூஞ்சிட்டா போறாங்க. அப்படியே ஆனா அது உனக்கு சூடு ஏன் பேடி? நம்ம திறமை இருந்தால் வெற்றி செய்யலாம். திறமை இல்லைன்னா 4 பேர் எளிதமா தான் சொல்லுவான். மனிதனுக்கு நன்மையை தீமையும் தானா வரும், இன்பமும் துன்பமும் கலந்தது. ஆமா, அதனால வெற்றியும் புகழும் வரும், இல்லைன்னா போவோம். அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? ஐயோ இது என்ன? அது போனாலும் பரவாயில்ல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? நீ எந்த குலத்துல பிறந்தவன்? அது சூரிய குலம் மட்டுமல்லாது இந்த 55 தேசம் இருக்கிறது, 56 தேசம், அதுல நீ ஒருவன். ஆனா என்ன குலம்? குட்டி அந்த ஆளை கிட்டி சில சாதாரண மானிடனாகப்பட்டவன் சென்று வெற்றியோடு அல்லது தோல்வியோடு வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீ ஒரு நாட்டுக்கு அரசனுடைய பிள்ளை. நீ போனா பாக்குறவன் என்னடா என்ன முடியுமா? நான் சூரிய குலத்தில் பிறந்தவன். ஆமா, பிழைக்க பிறந்தது துணையாகாது. ஆமா, முன்மறித்த காலம் பின்வரிக்க மாட்டேன். நான் ஆம்பளை சிங்கம். நீ ஆம்பளை, நீ ஆணம் இல்லாத பெண்ணும் இல்லாத அலி. இந்த பையம்மா திறமையை சண்டை போடுறாங்க. ஒரு கல்லு தகுந்த கீழே விழுந்தா ரவமும் குதிரையை ஒன்று ஏறி கொண்டுடும். ரசமும் குதிரை ஏறி கொண்டுடும். அதனால நீ செத்து போனா ஆத்தா அந்த கைக்கு நானே பண்ண கொடுக்க முடியும். எப்படி ஒப்படைக்க முடியும்? அதனால நான் ஒன்னும் பயப்படாத, நான் சண்டை போடுவேன். அக்கம் பக்கம் திரும்பி பாத்துறாத, பின்னாக்க திரும்பி பார்க்க கூடாது. ஆனா ரத்தத்தை மட்டும் நான் செலுத்தும். கரை வேறு சில பேர் நான் பானத்தை விடுவேன். திரும்பி பார்த்தா அந்த பானம் மண்டியில கண்ணில் பட்டு ரத்தம் கண்ணுக்கு நொல்ல போடும், ரத்தம் வந்துடும். ரத்தம் ஓய்வு சும்மா இருக்குமா? அது சரி, திரும்பி பாத்துறாத, நீ ரத்தத்தை மட்டும் ஓட்டு. நான் மேய் மேய் மேய்ச்சி ரொம்ப ஓடுது குதிரை, குதிரை காணும். வழிவகை தருமா என்று பெண்ணிட குறித்து அந்த முகத்தில் அதிவேகமாகவே ரவிகளை
ரதம் கரெக்டா தான் வந்தது. இப்ப இன்னும் ரதம் ஆடுது. அதோட இல்ல வெயிட்டில் அது மாதிரி கடகடன்னு சத்தம் கேக்குது. தம்பி கொத்து பலகா கொத்து பலகாவ முத்தன பலகாவ முத்தன பலகா தம்பி சக்கரங்கிற காட்டிச்சோ சக்கரெல்லாம் இருக்கு. இந்த நானா செடியில பதங்கி இருக்கிறது சொல்லிடாத. தம்பி ருத்ரபாலா என்ன சத்தத்தை காணா ஆளை காணா. அவன் தாண்டிய குதித்து போக செல்லாது எண்ணி அப்படி ராஜா முன்னிட ரதம் திருப்ப மொழி திசை வருமே என்று பின்னிட திருப்பி பிடித்து குடித்து எங்க அம்மா தேடுவாங்களா? நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தேனாலும் தேட்டும். உங்க சோறு வச்சிருப்பாங்களா? எவ்வளவு திறமையாக வந்து திரும்பி பார்க்காதன்னு சொல்லிட்டு போனான்னு நான் விடுறாளா? உங்க சோறு வீடு குழம்பு எங்க அம்மா வச்சிருப்பாங்களா? நானும் தேடுவாங்க. கீரை குழம்பு அட வல்லானே நான் தேடு போல சாப்பிட பிடிச்சது தந்து கொல்றதுக்கு பாக்குறேன் நீ நினைக்கிற. கொஞ்சம் கொல்ல வந்தனா எல்லாங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தெரியும். ஆனா நான் அவுத்து விடுவேன். அதை நான் சொல்றேன். மறையாரு தெரியுமா உனக்கு மரம் யாரோ தெரியுமா? வயிறு ஏறு இல்ல மரம் சூப்பரா ஏறுவோம். அது போகுது. அதனால நான் சொல்ற வேலை சரியா? மரம் தான் ஏறு. வேற ஒண்ணு நீ செய்யணும். சண்டை செய்ய வேணாம். ஒண்ணு செய்ய வேணாம். தடுக்கென்று வந்து வந்து மர தடி தனி நிறுத்திட்டு மன்னவன் கட்ட வைத்து அறத்தில் மிகுந்த தீர இவன் இருக்கு பாராய் நிறத்துடன் மரத்தில் சீக்கிரம் எடுத்து உன்னை கட்ட விட்டுட்டான். இதா இருக்கிறதே இது வன்னி மரம். வன்னி மரமா? அந்த பொந்துல யாம்பேடி நீ ஒண்ணு. எங்க ஊர்ல இதை புளியா மரம் பாங்க. புளியா இலைக்கும் வன்னி இலைக்கும் பார்த்துருந்தா தானே? ரெண்டு இலையும் ஒன்னாதான் இருக்கும். இலை ஒண்ணுதானே? ஆமா, அதுவும் சின்னதா தான் இருக்கும். இதுவும் சின்னதா தான் இருக்கும். அதனால அதுல சில ஆயுதம் இருக்கு. அதை எடுத்து என் கையில கொடுத்துட்டு நீ ஓடு. ஆயுதம் மட்டும் கூட கையில கொடுத்துருவான். நீ எடுத்து கூட அதுக்கு பிற்பாடு ஒண்ணு செய்ய வேணாம். அதுக்கப்புறம் என்ன பத்தி தேட மாட்டேன். நேரா வீட்டுக்கு ஓடிக்கும். நான் வீட்டுக்கு ஓடிட்டுமா? ஏ பாரு பேடி எப்படி ஏறணும் மட்டும் உட்காந்து பாரு. பார்த்துக்கிட்டு இருக்கா பாம்பு உயிர் போச்சு. பாம்பு உயிர் போச்சா? அது போனா போது பாம்பு தான் போச்சு. உயிர் போச்சு. நான் செத்துட்டேன். நீ செத்துட்டா? செத்தவன் எவனாவது பேசுவானடா? பேச மாட்டான். எந்த உலகத்துல செத்தவன் நான் செத்துட்டேன்னு சொல்லுவான்? ஆமா. இதான் சரியா இருக்கு. சரியா இருக்கா பேடி? இந்த வன்னிய மரத்துல பஞ்ச ஆயுதம் இருந்தது. ஆமா. இந்த ஆயுதத்திலே ஒரு வில்லு இருந்தது. பச்சை சுங்கம் கட்டணும். அதை மட்டும் எடுத்துட்டு வந்து கையை விட்டா பாம்பு வந்தது. நான் சாமாத்தியமா கையை மடைக்கணும். அதனால பேடி ஆயுதம் நம்மள எடுக்க முடியாது. திறமையை மனம் வராமல் மரவாக இருக்க
துரியோதனாகப்பட்டவன் உன் மாட்டை ஓட்டிட்டு போறானே அந்த துரியனாகப்பட்டவன் அதுவும் 5 ராஜாக்களை சூதுமுனியிலே நாடு நகர உப்புச்சட்டை வரவோடு அபகரித்து அவர்களை 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்கியாவாசம் தொலைத்தால் நாடு என்று கரா நியமித்தான். அதன் பிறகு 12 தொலைத்து ஓராண்டு அக்கியாவாசம் தொலைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆயுதத்தை வைத்து அவங்க தவிர வேற யாரு எடுத்தாலும் பாம்பா 5 புண்ணிய பூஷாக்கள் வைத்த ஆயுதமா? ஆமா. அசையாய் வெளியுண்டோ அறிவிடை செய்வாருண்டோ பாசமா கண்டேன் பஞ்சவாளியும் அது பாம்பாகி விஜய வரவம் என்ன விருதமாய் கொல்ல பார்த்தீர் பேசுவார்களை எடுத்து பிடிக்க வீரர்கள் யாரோ இந்த ஆயுதத்தை வைத்தவர் அந்த 5 ராஜாக்கள் எங்க இருப்பாங்களோ? அதான் இருக்காரு. உங்க அப்பா யாரு? விளையாட மகாராஜா. அவரு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, சோசியம் பாக்குறவரு, கெங்கப்பட்டு. அவர் தான் கெங்கப்பட்டு தருமரு 2. மடப்பள்ளியில அங்க சமையல் வேலை இருக்காரு. பலாயினா 3. அதான் இருக்க முடியாது. குதிரை சூழி பாக்குறாரு 4. இன்னும் ஒருத்தர் மாற்று ஆயத்திருக்காரு 5. சரியா போச்சு. 1 2 3 4 5. யா பேடி நீ வேற. நான் பள்ளிக்கூடத்திலேயே எத்தனை முட்டை மாறுவாங்க அது கிடையாது. அதோ தர்மராயத்தை அதோ தர்மர் என்பவர் கெங்கு பற்றாகவும் அதோ வீமாட்சி என்பவர் பலாயனாகவும் நகலன் சகாதேவன் நான் தான் அர்ஜுனன் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அறிவுறுத்தல் அர்ஜுனன் எப்பேற்பட்டவர்? அவர் எம்மா திறமை உள்ளவர். ஆணும் இல்லா பெண்ணும் இல்லா அர்ஜுனன் அழகை பார்ப்பதற்காக கைலாய சுப்பிரமணிய உமாதேவியை வந்தாங்க. அப்பேற்பட்ட அழகு பொறுத்த அர்ஜுனன் நீ என்ன அதோ இருக்க முடியாது. தேவராக சார்ந்து அப்போது ஊர்வசி ஆகப்பட்டது எனக்கு பேடியாக பார்த்து சாபத்தை கொடுத்தாங்க. அந்த பேடியோட தின்னு நான் நட்ட காட்சியில் பார்த்தேன். அடி வணங்கி தங்களுக்கு கப்பங்கட்ட அடி வணங்கி தங்களுக்கு கப்பங்கட்டும் யாரே எங்களிடம் பாவன் வீரம் செய்யாத காரியத்தை செய்ய